அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஜூலை 23 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னைக்கு வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 9840 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. இது 69 புள்ளிகள் உயர்வு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 13 புள்ளிகள் உயர்வடைந்து 5799 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவராலாக கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு மிக்சடாகவே ஓப்பன் ஆனது. க்ளோஸ் ஆகும்போதுமே மிக்சடாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. மெயினாக யூஏஇயை பொறுத்த வரைக்கும் 2 ஷேர் மார்க்கெட்டுமே ஒரு நல்ல பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகும்போதுமே ஒரு பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. என்னென்னா இங்கே Q2 ரிசல்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஏர்னிங்ஸை எல்லா கம்பெனிஸும் காட்டிகிட்டு இருக்கிறதுனால யூஏஇயை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் DFM மற்றும் ADX ரெண்டுமே ஒரு பாசிட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. DFM தொடங்கும்போது ஒரு 0.6% வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ 0.3ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ADX 0.7ல் க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சவுதியை பொறுத்த வரைக்கும் சவுதியுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நெகட்டிவ்லேயே ஓப்பன் ஆகி நெகட்டிவ்லேயே முடிவடைஞ்சிருக்கு. என்னென்னா இந்த US ஈரான் வார் இஷ்யூவில் ஏமனேஜ் அந்த ஹூதி குரூப் சவுதியுடைய 2 டேங்கர் வெசல்ஸை தாக்குனதுனால இந்த ஒரு எஃபெக்ட் அங்கே அந்த மார்க்கெட்டில் இருந்திருக்கு. துபாயுடைய மிகப்பெரிய லெண்டிங் குரூப்பான எமிரேட்ஸ் என்பிடி அவங்களுடைய செகண்ட் Q2 உடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஃப் இயர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 6.4 பில்லியன் திரம்ஸாக இருக்குது. இது Q1லையும் இதே 6.4 பில்லியன் திரம்ஸாக தான் இருந்திருக்கு. ஆனால் இது வந்து எஸ்டிமேட் LSEG டேட்டா எஸ்டிமேட் பண்ணதை விட அதிகமாகவே இருந்திருக்கு. ஏன்னா LSEG டேட்டா 6.1 பில்லியன் திரம்ஸாக தான் இருக்கக்கூடும்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை விட பீட் பண்ணி சேம் போன குவார்ட்டர் என்ன இருந்ததோ அதே மாதிரி 6.4 பில்லியன் திரம்ஸாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆஃபர்லி ரிசல்ட்டில் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. AED 12.9 பில்லியன் திரம்ஸாக இருந்திருக்கு. அவங்களுடைய டோட்டல் இன்கம் H1ல் 16% அதிகரித்து 27.9 பில்லியன் திரம்ஸாக இருந்திருக்கு. அபுதாபியை சேர்ந்த ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் அவங்களுடைய Q2 மற்றும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய Q2 26 உடைய ரிசல்ட்டில் அவங்களுடைய ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 16% குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் அதிகரிச்சிருக்கு. 6% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது 7.08 பில்லியன் திரம்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஓவரால் ஆப்ரேட்டிங் இன்கம் 7% இயர் ஆன் இயர் அதிகரித்து 19.5 பில்லியன் திரம்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் 3% அதிகரித்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் 13.2 பில்லியன் திரம்ஸாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அபுதாபி இஸ்லாமிக் பேங்க் அவங்களுடைய சைபர் செக்யூரிட்டி மற்றும் ஃப்ராட் ப்ரிவென்ஷன் கேப்பபிலிட்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும் விதமாக விசாவுடைய த்ரெட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மை அடாப்ட் பண்ணும் முதல் பேங்க் உலகத்திலேயே வேர்ல்டு லெவலில் முதல் பேங்க்கு இந்த ADIB பேங்காக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடாப்டேஷன் மூலமாக அவங்களுடைய கஸ்டமர்ஸுடைய செக்யூரிட்டிஸ் அவங்களுடைய அக்கௌண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸில் எந்த ப்ராப்ளமும் வராமல் ஃப்ராடு எதுவும் நடக்காமல் சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வராமல் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எமிரேட்ஸ் இன்டகிரேட்டட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கம்பெனியான டூ அவங்களுடைய Q2 மற்றும் ஃபர்ஸ்ட் ஆஃப் உடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய Q2 ரெவன்யூ 4.6% குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் வளர்ந்துருக்கிறதாகவும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் உடைய பெர்ஃபார்மன்ஸ் நெட் ப்ராஃபிட் 12.6% இயர் ஆன் இயர் வளர்ந்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் உடைய பெர்ஃபார்மன்ஸ் 5.8% வளர்ந்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய எபிட்டா மார்ஜின் 49.2% எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கஸ்டமர் பேஸுடைய கஸ்டமர் க்ரோத் வந்து குறைஞ்சி 1.6% க்ரோ ஆகிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. FAB செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அண்டாங் டர்லிங் கம்பெனிக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். இதில் டார்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 67 ஃபில்ஸ்.
ஆல்தர் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 65 ஃபில்ஸ். இதுலேயே டார்கெட் ப்ரைஸ் 8 கிராம்ஸ் 82 ஃபில்ஸ். மோதான் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 87 ஃபில்ஸ். இதுலேயே டார்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ் 63 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அபுதாபி நேஷனல் டக்காஃபுல் 5 கிராம்ஸ் 31 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் 19 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% உயர்வு. இன்விக்டஸ் 1 கிராம்ஸ் 62 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. ராசல் கைமா ஒயிட் சுவன் கம்பெனி 98 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. வாகா கேபிட்டல் 1 கிராம்ஸ் 74 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஹவுஸ் 1 கிராம்ஸ் 42 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. இன்வெஸ்ட் பேங்க் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. ஃபெர்டி குளோப் 2 கிராம்ஸ் 59 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. ஷார்ஜா சிமெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கம்பெனி 1 கிராம்ஸ் 13 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஹோல்டிங்ஸ் 2 கிராம்ஸ் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷனல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 5 கிராம்ஸ் 84 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. எமிரேட்ஸ் என்பிடி 30 கிராம்ஸ் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1 கிராம்ஸ் 86 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. அலக் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 48 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. ஜிஎஃப்ஹெச் பேங்க் 2 கிராம்ஸ் 4 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஸ்பின்னிஸ் 1 கிராம்ஸ் 22 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. அராமேக்ஸ் 1 கிராம்ஸ் 68 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. டூ 12 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. தலபாத் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.